அருள்மிகு சித்தர் தோப்பா சுவாமிகள், மகான் சித்தர் தோப்பா சுவாமிகள், தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை 209 மெயின் பஜார் ரோட்டில் சாமியோடைய ஜீவசமாதி இருக்குது. மிகவும் அற்புதங்கள் நிகழ்த்தும் சாமியுடைய 174ஆம் ஆண்டு மற்றும் அவருடைய ஜீவசமாதி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் காணொலி வழங்கிய நண்பர் பாபு, திருமதி கீதா பாபு சென்னை அவர்களுக்கு மிக்க நன்றி. என்னுடைய உதவிக்கு மக்களை கொடுக்கின்ற விருப்பமுள்ளவர்கள் நோயாளிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொலைபேசி என்னுடைய ஊர் வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை 209 மெயின் பஜார் ரோட் சித்தர் மகான் ஸ்ரீமத் தோபா சுவாமிகள் ஜீவசமாதி
குரு பூஜை உடன் கும்பாபிஷேகம் காணொளி வழங்கிய நண்பர் பாபு, திருமதி கீதா பாபு, சென்னை அவர்களுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, இனியெல்லாம் நன்மை, நலாம் நன்மை. அருட்பெர் சித்தர் ஸ்ரீமத் தோபா சாமிகள் குரு பூஜை மற்றும் கும்பாபிஷேகம் காணொளி வழங்கிய நண்பர் உயர் திரு பாபு, திருமதி கீதா பாபு ஆகியோருக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள். சித்தர் தரிசனம். இந்த புத்தகம் கோயம்புத்தூர் விஜயா பதிப்பகம் வெளியீடு. புலவர் சி. சந்திரசேகரன் எம்ஏ எம்பிஎல் பிஎட் அவர்கள் எழுதியது. அவர் இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்காரு. சித்தர்கள் குறித்த நூல்களை கும்பகோணம் புலவர் சி. சந்திரசேகரன் அவர்கள் நிறைய நூல்கள் சித்தருடைய வரலாறை தேடி பிடிச்சு கஷ்டப்பட்டு நமக்காக வழங்கியிருக்காரு. கும்பகோணத்தில் 33 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணியாற்றியவர். ஸ்ரீ தோப்பா சாமிகள் வேலூர். அதாவது சாமிகள் திருச்சியை சார்ந்தவர்கள். கிபி 1800ஆம் ஆண்டு வாக்கில் ஆங்கிலேயருடைய இராணுவத்தில் குதிரை வீரனாக பணிபுரிந்தவர். அவர் தியானம் செய்து கொண்டே எப்போதும் இருப்பார். அதே சமயம் அவருடைய இடத்துல தியானம் செய்யும்போது அந்த படைகளுடைய கலை பயிற்சியிலையும் தனியாக அங்கேயே இருப்பார். ஒரே நேரத்தில் 2-3 இடத்துல அவர் அங்கே இருந்துகிட்டே காட்சி கொடுத்துருப்பார். அதனால் அங்கே இருக்கிற அந்த காலத்து அந்த இராணுவ அதிகாரியெல்லாம் குழம்பியிருக்காங்க. அவருக்கு எதுவும் தொந்தரவும் செய்யாமல் அவருக்கு தவத்துக்கு இடையூறு இல்லாமல் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவரை நாணி என்பதை அவர்கள் உணர்ந்து இனிமேல் அவர் இங்கே பணி செய்ய வேண்டாம், அவர் விருப்பம் போல் இருக்கலாம்னு அவருக்கு வழிவிட்டிருக்காங்க. ஸ்ரீ மகான் தோப்பா சாமிகள் ஜீவசமாதி பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் அவருடைய குரு பூஜை நடைபெறுகிறது. சாமிகள் சென்னையில் பல பகுதிகளில் இருந்திருக்காங்க. குறிப்பாக மயிலாப்பூரில் ராமகிருஷ்ணன் பட பக்கத்தில் அவர் வாழ்ந்த ஒரு மடம் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சென்ற ஆண்டு அதை குறித்த ஒரு சுவரொட்டி விளம்பரம் தான் இருந்தது. அதில் எந்த முகவரியும் இல்லை. சென்னை அசோக் நகர் மல்லீஸ்வரர் திருக்கோயில் சுவாமிகள் தவம் செய்து அந்த கோயிலை உருவாக்கினார். அவர் திருப்பணினால் அந்த கோயில் சிறப்பாக இருக்குது. அந்த கோயிலுடைய இடத்துல தான் இன்றைக்கி மெட்ரோ ரயில்வே நிலையம், போஸ்ட் ஆஃபீஸ் போன்ற பல விஷயங்கள், போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் எல்லாமே அந்த கோயில் இடத்துல தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் அந்த கோயிலையே, மல்லீஸ்வரர் கோயிலே இடிச்சிடலான்ற அளவுக்கு மெட்ரோ ரயில்காரங்க வரும்போது சாமிகளுடைய தவசக்தினால் அந்த மல்லீஸ்வரர் கோயில் காப்பாற்றப்பட்டிருக்கு. சென்னை அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே அந்த இடத்த மல்லீஸ்வரர் கோயிலுக்குள்ளே தோபா சாமிகளுக்கு இதே நாளில் சிறப்பான குரு பூஜை நடைபெறுகிறது. அந்த காணொலி நம்ம தனியாக வழங்கியிருக்கோம். சாமிகள் அவதூதராக இருந்ததுனால பல பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. மாற்று மதத்தினர்லாம் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க. சாமிகள் வேலூர் சைதாப்பேட்டையிலே நிரந்தரமாக தங்கிட்டார். அங்கே தான் அவர் ஜீவசமாதியானார். அவருடைய சீடர் சித்தாநாத சுவாமிகள் என்பவர். திருஞான சம்பந்தர மானசீக குருவாக கொண்ட தோப்பா சாமிகள் தோடுடைய செவியனை பாடலை பாடு என்பதற்காக தோப்பாடு என்று சொன்னதுனால சாமிக்கு தோப்பா என்ற பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. சாமிகள் மிக அற்புதமான தவ ஆற்றலால் இன்றும் பலருக்கு அருள் செய்து கொண்டு வருகிறார். வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் தோப்பா சாமி ஜீவசமாதி அல்லது சென்னையில் அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையத்துக்குள்ளே இருக்க மல்லீஸ்வரர் கோயில் மற்றும் ராமகிருஷ்ண மடத்தும் மயிலாப்பூரில் இருக்க தோப்பா சாமி மடம் அதெல்லாம் தரிசனம் செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் யோகதண்ட பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. இனியெல்லாம் நன்மையே, எல்லாம் நன்மையே. நன்றி, நன்றி, நன்றி. அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம், முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 முதல் பகல் 12 மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள். முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது. ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். Do அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் between 11:30 AM to 12 noon. Very auspicious time. It reduces karmas and sorrows. Please follow this, share it, like it. Thank you. Subscribe me. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ ஈ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆ உ ஈ ஓ ஏ இம்.
எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவினைகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சித்தருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை in YouTubers Siddhar Secrets. Please subscribe, like, share to your friends and relatives. 9382689894 938268984. உங்களுக்காக 24 மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளவும்.